بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சூரத்துல் ஜும்ஆவுடைய தஃப்சீர் விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த அமர்விலே சூரத்துல் ஜும்ஆ இறங்கிய காலப்பிரிவை சற்று கலந்துரையாடினோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே சூரத்துல் ஜும்ஆ 11 ஆயத்துக்களை கொண்ட மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளப்பட்ட ஒரு சூறாவாக இருக்கிறது. இந்த சூறாவிலே இந்த சூறா இறங்கிய காலப்பிரிவை வைத்து பார்க்கின்ற பொழுது குறிப்பாக யூத சமூகத்தை பற்றி பேசுகின்ற ஒரு சூறாவாகவும் இது காணப்படுகிறது. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டிலே ஹைபர் யுத்த வெற்றியை தொடர்ந்து யூத சமூகம் ஒரு பாரிய வீழ்ச்சியை மதீனாவிலே காண்கிறது. பனு கைனுகா, பனு குரைதா, பனு நதீர் போன்ற பல யூத கோத்திரங்கள் மதீனாவிலே காணப்பட்டன. அவற்றோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிந்த அளவு சுமூகமாக வாழுகின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இருந்தார்கள். என்றாலும் கூட தொடர்ந்தும் முஸ்லிம்களுக்கு, இஸ்லாத்துக்கு ஒரு சவாலாக அந்த சமூகம் இருந்து வந்ததே குர்ஆனுக்கூடாக நமக்கு புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது. இப்படியா இருந்த அந்த யூத சமூகம் கடைசியாக ஹைபர் யுத்தத்தை தொடர்ந்து அந்த யுத்தத்திலே பாரிய தோல்வி கண்டு, வீழ்ச்சி கண்டு, பிறகு அந்த சமூகத்தால் தலைமைத்துவத்தை கொடுக்க முடியாத ஒரு நிலை உருவாகிறது. அதனைத் தொடர்ந்து முஸ்லிம் சமூகம் மதீனாவில் ஒரு தலைமைத்துவம் பெற்றொரு சமூகமாக மாறுகின்ற ஒரு கருத்து பின்னணியிலே சூரத்துல் ஜும்ஆ அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இந்த வகையில் இந்த சூறாவிலே யூத சமூகம் தொடர்பாக பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். எனவே தான் இந்த சூறாவை ஆராய்கின்ற பொழுதோ நவீன கால தஃப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பாக யூத சமூகத்தை பற்றி குர்ஆனிலே கடைசியாக பேசிய சூறாவாக சூரத்துல் ஜும்ஆவை அறிமுகப்படுத்துகிறார்கள். யூத சமூகம் அல்லது பனு இஸ்ராயல் சமூகம் உலகத்துக்கு தலைமைத்துவம் வழங்குவதற்கு பொருத்தமான சமூகம் அல்ல. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தை கூட சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை, நடைமுறைப்படுத்தவும் இல்லை. அதனை அல்லாஹ் தஆலா கடுமையாக சூரத்துல் ஜும்ஆவிலே மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத் சும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடுகளை சுமக்கின்ற, புத்தகங்களை சுமக்கின்ற கழுதைகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட அல்லது கழுதைகளுக்கே ஒப்பீடு செய்து யூத சமூகத்தை விமர்சிக்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். எனவே அந்த சமூகம் பொருத்தமாக இல்லை என்று சொல்லி இந்த சூரா எச்சரிக்கை விடுப்பதனை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரம் நாங்கள் உலகத்திலே சிறந்த ஒரு சமூகம், அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சமூகம் என்று தங்களை மார்த்தட்டி கொண்டவர்களாக அந்த யூத சமூகம் காணப்பட்டுச்சு. அதனையும் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே நீங்கள் அப்படி அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் நீங்கள் மரணத்தை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவை தரிசிப்பதற்கு, சந்திப்பதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதற்கு தயாராக இல்லை என்று யூதர்களுடைய அந்த வங்குரோத்து மனோநிலையை இந்த சூரத்துல் ஜும்ஆவில் அல்லாஹ் தஆலா தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார். இப்படி இந்த யூத சமூகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சில முக்கியமான செய்திகளை சொல்லி மதீனாவிலே இருந்த முஸ்லிம் சமூகத்தை நோக்கி அல்லது குர்ஆனை சுமக்கின்ற முஸ்லிம் சமூகத்தை நோக்கி அல்லாஹ் தஆலா அப்படி நீங்களும் மாறிவிடக்கூடாது என்ற ஒரு செய்தியை இந்த சூரத்துல் ஜும்ஆவுக்கூடாக சொல்லி காட்டுகிறார். எனவே சூரத்துல் ஜும்ஆவுடைய உள்ளடக்கத்தை வைத்து பார்க்கின்ற பொழுதோ, அந்த கண்டென்ட்டை பார்த்தால் 3 முக்கியமான செய்திகள் சூரத்துல் ஜும்ஆவிலே காணப்படுகின்றன. ஆயத்தாக பார்க்க முன்பதாக முதலாவது பொதுவாக அந்த சூறாவுடைய உள்ளடக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சூரத்துல் ஜும்ஆவுடைய முதலாவது பகுதி உதாரணமாக யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்துமே அல்லாஹ் தஆலாவை துதி செய்கின்றன என்று சூரத்துல் ஜும்ஆ ஆரம்பிக்கிறது. இப்படி ஆரம்பிக்கின்ற இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்களிலே பொதுப்படையாக அல்லாஹ் தஆலா துதி செய்வதை பற்றி, தஸ்பீஹை பற்றி சொல்லுகிறான். பிறகு வல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன், உம்மி சமூகத்துக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதரை ஏன் அனுப்பினான் என்பதற்கான காரணங்களையும் அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் 2வது ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான்.
எனவே ஆரம்பத்தில் இருக்கின்ற 3-4 வசனங்களும் பொதுவான சில மெசேஜை தருவதாகவும், அதனைத் தொடர்ந்து யூத சமூகத்தை விழித்து அல்ல யூத சமூகம் சம்பந்தமான ஒரு தெளிவை அல்லாஹ் தஆலா சூரத்து ஜும்ஆவிலே சொல்லி காட்டுகிறார். அது 5 முதல் 8 வரைக்குமான வசனங்களில் யூதர்களை பற்றி அல்ல பனூ இஸ்ராயீல்களை பற்றி அல்லாஹ் தஆலா அவர்களிடமிருந்த ஒரு பிழையான மனப்பதிவுகள், பிழையான பார்வைகள் அல்லது இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தாத தன்மைகளை அல்லாஹ் தஆலா விமர்சிக்கிறார் சூரத்து ஜும்ஆ. இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது ஜும்மா தொழுகை தொடர்பாக 9வது வசனம் முதல் 11வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ என்று சொல்லி துவங்கி அந்த பகுதியை விளங்கப்படுத்துவதை காணலாம். எனவே இந்த சூறாவிலே பொதுப்படையாக பார்த்தால் 3 விடயங்கள் காணப்படுகின்றன. ஆரம்பத்தில் ஒரு முன்னுரை போன்று காணப்படுகிறது. இரண்டாவது யூத சமூகத்தை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று கடைசியாக அல்லாஹ் தஆலா யூதர்களை விழித்து அட்ரஸ் பண்ணுகின்றதாக ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அது ஏன் சொல்லியிருக்கிறான் என்பதை நாங்கள் தப்சீர்களிலே தொடர்ந்து பார்த்து கொண்டு போகலாம். பிறகு மூன்றாவது முஸ்லிம் சமூகம் ஓர் அணியாக இருந்து செயற்பட வேண்டும். ஜும்ஆ முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு ஓர் அணி. வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒரு கெதரிங்கை நடத்தி அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்தி வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை பின்னால் வருகின்ற பகுதிகள் விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். இது இந்த சூறாவிலே நாங்கள் பார்க்கின்ற பொதுப்படையாகவே பார்க்கின்ற ஓதுகின்ற பொழுதே விளங்குகின்ற விஷயங்கள். இது ஒரு விஷயம். இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பிறகு முஸ்லிம் சமூகமும் நிலைமையும் 3 வகையில் காணப்பட்டது. முஸ்லிம் சமூகத்துகளே 3 வகையான குழுக்கள் காணப்பட்டன. குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று விழித்து வருகின்ற வசனங்கள் அவ்வப்போது பார்க்கலாம். 89 இடங்களிலே அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ விசுவாசிகளே, அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமையும் நம்பியவர்களே என்று விழித்து பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதே விழித்த ஒரு நிலையில் அதே பிரயோக ஒழுங்கை அல்லாஹ் தஆலா சூரத்து ஜும்ஆவிலே 9வது வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி என்று விழித்து ஜும்ஆ தினத்திலே தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் என்று விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். என்ன சொல்ல வருகிறோம் என்றால், குர்ஆனில் இப்படியாக முஸ்லிம் சமூகத்தை ஈமானிய சமூகத்தை விழித்து பேசுகின்ற வசனங்கள், டார்கெட் பண்ணி பேசுகின்ற வசனங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே மதீனாவிலே தான் இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் அமையப்பட்டதாக உலூமுல் குர்ஆன் என்று சொல்கின்ற குர்ஆனிய கலைகள் பற்றிய ஆய்வுகளிலே நாங்கள் பார்க்கலாம். அப்படி சொல்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகத்திலே 3 வகையான ஈமான்ட தரத்தில் வித்தியாசப்பட்ட 3 வகையான மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒன்று தரமான ஈமான் கொண்டவர்கள், நல்ல ஈமானிய பலம் கொண்ட சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமர்களுக்கு மிக நெருக்கமான, மிகவும் விசுவாசமான, எந்த பணியையும் ஏற்று நடைமுறைப்படுத்த முடியுமான, மக்காவிலே நன்கு உருவாக்கப்பட்ட, எதனையும் செய்வதற்கு தயாரான, தியாகம் செய்வதற்கு தயாரான ஒரு அணி இருந்திருக்கிறது. அது ஒரு அணி. அதுதான் சஹாபாக்களிலே முன்வரிசையில் இருந்தவர்கள். அது உறுதியான ஈமான் கொண்டவர்கள். அவர்களை பாராட்டி குர்ஆனிலே நிறைய வசனங்கள் வந்திருக்கு. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹு தஆலா அவர்களை ஏற்றுக்கொண்டான், அவர்களும் அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரக்கூடிய நிறைய குர்ஆனிய வசனங்கள் இருக்கின்றன. அது ஒரு பகுதி. இரண்டாவது நாங்கள் அவதானிக்கலாம், குர்ஆனுடைய ஸ்டைலில் எங்களுக்கு அதனை புரிந்து கொள்ள முடியும். முஸ்லிம் சமூகத்திலே ஓரளவு சராசரியான ஈமான் கொண்டவர்களும் இருந்திருக்கிறார்கள், அல்லது ஈமானில் பலவீனம் கொண்டவர்களும் இருந்திருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் இருந்த அனைவரும் ஒரே தரத்தில் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே தரத்தில் இருக்கவில்லை. இரண்டாவது தரத்திலும் இன்னொரு சாராக இருந்திருக்கிறார்கள். ஒரு சராசரியானவர்கள் ஈமான்ட சில போது பலவீனம் அடைந்திருக்கு. எனவே தான் நாங்கள் வரலாற்றிலே சீரா குறிப்புகளிலே சஹாபாக்கள சரிதைகளிலே நாங்கள் பார்க்குறோம். அவ்வப்போது தவறுகள் பிழைகள் செய்கின்ற பொழுது குர்ஆனிய வசனங்கள் இறங்கி அந்த தவறுகளையும் பிழைகளையும் திருத்துவதையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழகாக அந்த தவறுகளை கையாள்வதையும் பார்க்கின்ற பொழுது எம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த சமூகத்துக்கு மத்தியிலே இப்படியான மனித தவறுகள் செய்கின்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஈமானில் ஓரளவு பலவீனமானாக இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சாரா இருந்திருக்கிறார்கள். இதனை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் சூரத்துல் ஜும்ஆவிலே.
சூரத்துல் ஜுமாவிலே அல்லாஹ் தஆலா 9வது 11வது வசனங்களை விளங்கப்படுத்துகின்ற பொழுது வைதா ரஅவ் திஜாரத்தன் அவ் லஹ்வன் ஃபத்து இலைஹா வதரகூக காயிமா என்று அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தினத்திலே ஹுதுபா பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இதை பற்றி விரிந்த விளக்கம் பின்னால் வரும். என்றாலும் இந்த ஆரம்ப புரிதலுக்காக இதனை நாங்கள் சொல்லுகிறோம். ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வியாபார கோஷ்டி தங்களது வியாபார பொருட்களை சுமந்து கொண்டு அந்த பரிவாரம் வருவதை கேள்விப்பட்ட உடனே ஜும்ஆ நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு சில சஹாபாக்களை தவிர, சில ரிவாயத்துக்களின்படி 12 சஹாபாக்களை தவிர ஏனைய அனைவரும் ஓடிச் சென்று வியாபார பொருட்களை எடுப்பதற்காக போனார்கள் என்று வருகிறது. இப்படி ஒரு நிலை ஒன்று அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இப்போ ஜும்மாவுடைய சட்டங்கள் பற்றிய தெளிவின்மைகள் அல்லது வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுவா ஜும்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுவா என்பது பற்றிய பார்வைகள் இதுவெல்லாம் இருந்திருக்கிறது. எனவே இப்படி ஒரு சராசரியாக ஈமானில் கொஞ்சம் கோளாறுகள் உள்ள பலவீனங்கள் உள்ள அப்படியான நிலைகள் இருந்த ஒரு நிலையும் மதீனாவில் காணப்பட்டிருந்தது. அவர்கள் எல்லாரையும் திருத்துகின்ற வகையிலே, அவர்களை நெறிப்படுத்துகின்ற வகையிலே குர்ஆனிய அட்வைஸுகளை கொடுத்து கட்டமாக அவர்களுடைய ஈமானை பலப்படுத்துகின்ற வகையிலே குர்ஆனிய வசனங்கள் இறங்கிக் கொண்டே இருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்காமல் அழகாக அரவணைத்து, அன்பால பாசத்தால் அரவணைத்து அவர்களை திருத்தி பயணித்திருப்பதனை நாங்கள் பார்க்குறோம். இதுதான் இஸ்லாத்தை பற்றி சொல்கின்ற போது இஸ்லாத்துடைய இந்த கேரக்டரிஸ்டிக்கில் சிறப்பம்சங்கள் ஒன்றென்றால் வாக்கையான்னு சொல்வார்கள். அதாவது மிகவும் நடைமுறை சாத்தியமான ஒரு மார்க்கம். கற்பனா நிலையில் இருந்து கொண்டு இந்த மார்க்கம் ஒன்று விஷயத்தையும் பேச மாட்டோம். மலக்குகளாக மனிதர்களை பார்க்க மாட்டாது. மனிதர்கள் என்று வந்தால் கண்டிப்பாக பல வகையானவர்கள் ஒரு சமூகத்தில் இருப்பார்கள். எனவே நல்ல தரமான நிலையில் இருப்பார்கள், இன்னொரு கேட்டகரியில் இன்னொருவர் இருப்பார்கள். இவை அனைத்தையும் சேர்த்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற பின்னணியில் தான் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். மூன்றாவது ஒரு சாரார் முஸ்லீம் சமூகத்தில் காணப்பட்டுச்சு. அவர்கள் தான் முனாஃபிகூன். முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். அது ஒரு பெரிய திரட்டாகவே இருந்தார்கள். ஏன்னா தான் நாங்கள் இந்த அமர்விலை பார்க்க இருக்கிறோம். சூரத்துல் முனாஃபிகூன் என்ற சூறாவே குர்ஆனில் இருக்கிறது. நயவஞ்சகர்னு சொல்கிறோம். அதில் பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படியான சாராரும் முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே மதீனாவில் இருந்திருக்காங்க. எனவே தரமான ஈமான் கொண்டவர்கள், ஓரளவு பலவீனமான சராசரியான ஈமான் கொண்டவர்கள், மூன்றாவது நயவஞ்சகத்தன்மை கொண்ட மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை மூமிங்கள் என்று சொல்வதா இல்லையா என்பது ரெண்டாவது விடயம். அப்படியானவர்களும் முஸ்லீம் சமூகத்தின் ஒரு அங்கமாக இருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி பேசுகின்ற சூறாக்கள் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே செல்கிறான். இந்த மூன்றை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் மதீனா சூறாக்களை படிக்கின்ற பொழுது. அந்த வகையில் தான் சூரத்துல் ஜும்ஆ ஒரு மதீனா சூறா. மதீனாவிலே எந்த சமூகத்தை விழித்து இந்த சூறா பேசுகிறது, எந்த ஒரு முஸ்லீம் சமூகமாக இருந்தாலும், எந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழ்ந்தாலும், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கலாம், சிறுபான்மையாக இருக்கலாம், எந்த மொழியையும் பேசலாம், எந்த கான்டெக்ஸ்ட்லையும் வாழலாம், அந்த முஸ்லீம் சமூகத்திலே இந்த 3 வகையான மனிதர்களும் இருக்கலாம் என்ற செய்தியை மதீனா சூறாக்களை படிக்கின்ற பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். நல்ல தரமான ரியல் முஸ்லிம்ஸ்கள் இருப்பார்கள். ஈமானில் பலவீனங்கள் வந்து போகிற மனிதர்களும் இருப்பார்கள், சராசரியான மனிதர்கள். மூன்றாவது ஈமானுக்கே அச்சுறுத்தலாக இருக்கின்ற முனாஃபிக்குகளும் பலபோது இருக்கலாம். எனவே இந்த செய்திகளையும் நாங்கள் சூரத்து ஜும்ஆவை படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய அமர்வுகளை அடுத்தடுத்த பகுதிகளை பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.